பூ வந்து பறிக்க வந்திருக்கோம். 2 ஆட்கள் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களால் பறிக்க முடியல, ஆட்கள் விட்டு பறிக்கிறோம். பூ பறிக்க எவ்வளோ? 1000 rupees. 1000 rupees-ஆ? பூ விலையே 100 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறிக்கிறாங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மல்லிகைப்பூ பூத்திருக்கு போல. என்ன பூ பறிங்க? அதை நான் பீஸை இதுவே எடுத்து நசுக்கி தரேன். எடுத்து நசுக்கி தரோம். அதை விதையை எடுத்து நசுக்கி பார்க்க சொன்னேன். ஓ, எங்கே ஒரு விதை எடுத்து கொடுங்க. அது அப்படியே பிச்சு நசுக்கி பார்க்க இருக்காது. ஆமாம், இதில் விதையே வைக்க மாட்டேங்க. என்ன காரணம்னு தெரில. விதையே இல்லை. ஆனால் விதை எல்லோரும் கேட்குறீங்க. ஆனால் எங்ககிட்ட பாருங்கள், ஒரு செடியில் கூட விதை வைக்க மாட்டேங்குது. பாருங்க, மல்லிகைப்பூ பூத்திருக்கு. ஆனால் அந்தளவுக்கு பூக்கலை, 1 2 பூத்திருக்கு. நீ பாருங்க எவ்வளோ பூ பூத்திருக்கு. பார்க்கவே கண் குளிர்ச்சியாக இருக்குது. எவ்வளோ பூ பூத்திருக்கு பாருங்க. வெயில் காலத்தில் தான் இந்த பூ வந்து செம்மையாக பூக்கும். ஒரே கிளையில் ஒரு கிளை தான், அதில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக ஒரு கிளையில் விட்ட பூ தான். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. எல்லாம் பூ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே காட்டுங்க. இங்கே பாருங்கள், கனகாமரத்தில் ஒரு விதை இருக்குது. இது விதை வைக்கும், நிறையா வைக்காது. நிறைய வைக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரில. இந்த இப்போ நீ இதை போட்டேன்னா ஒரு கனமரம். அப்போ இதை வைங்க, டப்பாவில் போட்டு வைக்கலாம். இந்த ஒரு விதையிலையும் நிறைய இருக்கும்ல, ஒரு 3 இல்லை 1 தான் வரும். 1 தான் வருமா? சரி, பத்திரமா வைங்க. எந்த ஊரில் பத்திரமா வைக்கிறது? டப்பாவில் போட்டோம்னா முளைக்கும்ல. இன்னொன்று இருக்கா? வாவ், சூப்பர். ஆனால் முளைக்குமான்னு தெரில.
சரி பத்திரமா வைங்க. போட்டுறவாக்கில் இன்னும் விழுந்துச்சு. ஏன் உங்களுக்கு கனகாமரம் பூ பிடிக்குமா? எல்லா பூவும் பிடிக்கும். வைக்க சொன்னால் எதுவுமே வைக்க மாட்டேன். இப்போ சீத்தாப்பழத்தோட சீசனே இல்லை. நான் இங்கே பாருங்கள் பிஞ்சு விட்ருக்கு. ஃபோக்கஸ் ஆகலை. ஒரு கிளையிலே பாருங்கள் எத்தனை பிஞ்சு விட்ருக்கு. 2 3 4 காய் இருக்குது. ஐப்பசி புரட்டாசியில் தான் வைக்கணும். இது பெருசாகுமா? வெயில் படுறனால காய்க்குதா? தெரியலண்ணா. இந்த வாரம் தண்ணியோட ஊற்றலாம். தண்ணி ஊற்றாதனால தான் நல்லா பூக்குது. இந்த செடிக்கு நாங்கள் மெயின்டெனன்ஸே பண்ண மாட்டோம். கொத்து கொத்தாக ஒவ்வொரு கிளையிலையுமே பூ வைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பறிச்சிருக்கோன்னு. அரை பக்கெட் வந்து விட்டது. ஒரு 10 செடி தான் இருக்கும். ஒரு 10 செடிக்கே இவ்வளோ பூ பூத்துருக்கு. பார்த்துக்கோங்க. நம்ம கடையில் வாங்குகிற பூலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக வாடி போயிருக்கும். இந்த மாதிரி செடி நம்ம வீட்டிலையே இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்பயே கட்டி வச்சோம்னா அது ஒரு தனி அழகு தாங்க. கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக கசங்கி கிடக்கும். அந்த பூவே வாடி டல்லாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் கனகாமரத்தை விரும்ப மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் விரும்புவாங்க. இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க கூட விரும்புகிறாங்க. நிறைய பேர் ஆனால் கமெண்ட் பண்ணுறாங்க. கிராமத்து சைடில் இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் சிட்டி சைடில் இருக்கிறவங்களாம் இப்போ கனகாமரம் அதிக அளவு விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. டிசம்பர் பூவுக்கு எந்த அளவுக்கு ஒரு சில பேர்த்துக்கு ஆசை இருக்கோ அதே போல் கனகாமர பூவுக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்கள் என்ன ஃபாஸ்ட்டாகவே பறிக்க மாட்டீங்க? தினமும் என்ன எத்தனையோ தோட்டத்துக்கு போய் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஃபாஸ்ட்டாக பறிக்க கற்றுக்கோங்க. நீங்கள் வாய் பேசாமல் நான் கூட வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் கற்றுக்கங்கப்பா. எனக்கு பழக்கம் இல்லை. எனக்கு அது அந்தளவுக்கு பறிக்க தெரியாது. பூவை பிச்சு விட்ருவேன். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக பறித்து எந்த ஊருக்கு போகிறோம்? மெதுவாகவே. இப்போ மல்லிகைப்பூனா ஈஸியாக பறிச்சிடலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஈவினிங் டைம் ஆனனால கொஞ்சம் இருட்டு வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் டல்லாக தெரியும் வீடியோவுக்கு. ஆறு மணி ஆக போகுது. வீட்டுக்குள்ளே இருந்த கனகாமர பூவை வந்து பறித்தோம். இப்போ வீட்டுக்கு வெளியில் இருக்கிற கனகாமர செடியை பறிச்சுக்கலாம் பூவை.
வந்து இந்த வெங்கடேஸ்வரர் வீட்டுக்கு போகிறோம்னா அந்த கார்த்திகை பக்கம். தக்காளி வேணுமா? தக்காளி வீட்டில் இருக்கா? தீந்துருச்சா? இதான் கூட பறிக்கும் பக்கெட்டா? கூட பறிக்கும் பக்கெட் இல்லை, சரி, பூ பறிக்கும் பக்கெட்டா? எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்கள் இந்த பூ பறிப்பீங்க? இந்த பூ கிடைக்கும் 3 நாளைக்கு ஒருக்கா பறிக்கணும். பட்டு 5 நாள் ஆயிடுச்சு இப்போ. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் பறிக்க முடியாதா? பறிக்கலாம், கம்மியாக இருக்கும். அப்போ 3 டேஸ்க்கு ஒன்ஸ் பறிக்கிற மாதிரி இருக்கும். 3 டேஸ்னால் கரெக்டாக இருக்கும். இது ஒரு முளை வருமா, 2 முளை பூ வருமா? 3 முனை கட்டினோம்னா இவ்வளோ 2 முழமே வரும். 2 2 வச்சு கட்டினா இன்னும் நல்லா வரும்.